இன்கம் குறையல, ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் டேட்ஸில் வருது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி இருந்து என்னென்னா 2 விதமாக இதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று, ஒரு மாதத்து எஸ்ஐபி வந்து நீங்கள் ஆல்வேஸ் வந்து சர்ப்ளஸ் வச்சுட்டு பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க்கில் வந்து எப்பயுமே சர்ப்ளஸ் வந்து அந்த ஒரு மாதம் எஸ்ஐபி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அடுத்த மாதம் கேஷ் ஃப்ளோ வரப்போது அந்த ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. ஒருவேளை அதுவும் முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு லிக்விட் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து லம்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து எஸ்டிபி கொடுங்க, சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டிபி வந்து ஈக்விட்டி ஃபண்டுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த எஸ்டிபி அப்படின்றது வந்து ஒரு லிக்விட் ஃபண்டில் ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் அதுலேருந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டுவர்ட்ஸ் ஈக்விட்டி ஃபண்டு அப்படின்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து கேஷ் ஃப்ளோ மந்த்லி பண்ணணுன்றது இல்லை. உங்கள் கையில் எப்போ லம்சம் இருக்கோ அதில் வந்து லிக்விட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எஸ்டிபி தானாக போயிட்டுருக்கும். அந்த எஸ்ஐபி போகிற மாதிரியே பர்டிகுலர் டேட்டில் எஸ்டிபியும் போக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் கிடைக்கும். நீங்கள் எப்பப்பெல்லாம் பணம் வருதோ லிக்விட் ஃபண்டை வந்து டாப் அப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து டெஃபினட்டாக கேஷ் ஃப்ளோவை மேனேஜ் பண்ண முடியும். அதே நேரத்தில் உங்களுடைய டிசிப்ளின்டு ஹேபிட்டையும் கண்டினியூ பண்ண முடியும்.